லைவ்ல என்ன போயிட்டு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் நம்ம ரஞ்சித் ரெண்டு பேருமே ஒரு கான்வர்சேஷன் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டிஸ்கஷன் பாக்குறோம்னா, நம்ம ஒரு கோவா கேங்னு ஒன்று இருந்துச்சு. ஓகேங்களா, கோவா கேங்ல நம்ம ரயன், ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ஜாக்லின் அந்த மாதிரி ஒரு 4 பேர் இருந்தாங்க. இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது பெரிய ஒரு எப்படின்னா பெரிய ஒரு இதா கிரியேட் ஆச்சு. எப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கேங்னா எப்பெல்லாம் பண்ணலாம், எவ்வளவுக்கு ஒன்னா இருக்கலாம், அவங்கள பார்த்து நிறைய பேர் பொறாம பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. இப்ப அதுல பிளவுகள்லாம் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா நைட்ல இருந்து நிறைய பிளவுகள்லாம் வந்துச்சு. அது என்னன்னு பாக்குறதுக்குன்னா, நம்ம சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மக்களே. என்ன பாத்தீங்கன்னா, ஒரு 20 பேர் தான், 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஃபீலிங்கா நம்மளுக்கே ஒரு டிசர்வ் ஆகிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங் உணர்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம முத்துமார் வச்சு நம்ம ரஞ்சித்ல நம்ம சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு எனக்கு ஜோன்ல அடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரயானையும் ஜாக்லினையும் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்க முடிச்சு. அது அவங்க நம்ம கோவா கேங்குக்குள்ள இருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யாரால ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யால ஆகுது. எனக்கு கடுப்பா இருக்குது, இவங்க கூட இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணதை பார்க்க முடிச்சு. அண்ட் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நம்ம லிவிங் ஏரியால என் பிஹேவியர் சரியில்லை, நீ பேசுறது சரியில்லை, நீ பண்ற ஆட்டிடியூட் சரியில்லை, நீ பண்ற ரியாக்ஷன் சரியில்லை, அந்த மாதிரி நிறைய இது ரயன் என்று சொல்றாரு. அது நான் எப்படி அதை ஏத்துக்க முடியும்? ஏன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அது நான் பண்றது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அவங்க நைட்டு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ராணுவத்தை என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, அது ஒரு மூளை சரியில்லை அப்படி அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அவங்க பேசுறதுக்கு தப்பு தான். ஓகேங்களா, அதை ஒரு மென்ஷன் பண்ணி ரயன் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இவங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா ஜாக்லின் பேசுறதா இருக்கட்டும், ரயன் பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவும் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. மேபி இதுதான் அப்படி தப்புனா தப்பா தான் பேசுவேன், கரெக்ட்னா கரெக்டா தான் பேசுவேன். ஃப்ரெண்டுக்கான இப்போ நான் லிவிங் ஏரியால ஃப்ரெண்டுனா நான் ஃப்ரெண்டுக்கு அப்படியே தப்பா இருந்தாலும் நான் சரியாலாம் பேச மாட்டேன், அவன் தப்புனா நான் தப்புன்னு அந்த இடத்துல சுட்டி காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்லிட்டு இருந்த பாருச்சு. மேபி ரயன் என்ன சொன்னார்னா, ராணுவத்தை நீ மூளை இல்லாதவன், ஆட்டிடியூடா அந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்டா பண்ணவன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரு. ஆனா அவங்க சௌந்தர்யா வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த ஒரு இதை சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் தான் கொஞ்சம் ஒரு க்ளோஸா பாக்குற மாதிரி இருக்குது. என்ன பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, நீ ஒரு பாயிண்ட் எடுத்துடுற, அதை தான் எல்லாருமே பிடிச்சிக்கிறாங்க, அதை வச்சு எல்லாருமே கலாய்க்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாருமே பிடிச்சிடறாங்க, எல்லாத்துமே நீ தான் ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணி விடுற அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னடா விஷயம் பாத்தீங்கன்னா, ரயனை பத்தி ஒரு பாயிண்ட் எடுத்து விடுறதா இருக்கட்டும், ஒரு கலாய்க்கிற மூமெண்ட்ல எடுத்து விடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த ஒரு இதை சொல்றாங்க. அதுக்கு தரமான ரிப்ளை நைட்டே சௌந்தர்யா கொடுத்தாங்க. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ எந்த ஒரு இதுல இருந்தாலும் சரி, நான் அந்த இடத்துக்குன்னு போயிட்டேன்னா நான் நீ என் ஃப்ரெண்டா இருக்க, நீ எவ்வளவுக்குள்ள என்கிட்ட க்ளோஸா இருக்கோ அந்த அவ்வளவுக்குள்ள நான் க்ளோஸா எல்லாம் இருக்க மாட்டேன், நான் தப்புனா அந்த இடத்துல சுட்டி காமிச்சிட்டேன், உனக்கு கேவலப்படுத்தணும்னா நான் கேவலப்படுத்துறேன். ஏன்னா அது ஒரு கேம், நீ வெளியில நீ என்கிட்ட எப்படி இருக்கீன்னு பாத்துக்கிறது அது நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஆனா இது கேம், நான் தப்புனா நான் தப்புன்னு சொல்லிதான் ஆவேன். நான் நீ தப்பு பண்ணிட்டு நான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்ட்ல எல்லாம் நிக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டுக்குனா நான் போய் நிப்பேன் அப்படிங்கிறது நான் வெளியில தான். இது ஒரு கேம், நான் என்னோட இது எப்படி இருக்குதோ நான் அந்த மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க செமையான ஒரு இதை சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடியாது. ரஞ்சித் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது மாதிரி நான் அப்படிலாம் பண்றேன், இப்பெல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை நான் எப்படி ஏத்துக்கிறதுன்னு சுத்தமா தெரியல அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஒரு ஃபீலிங் மூமெண்டோட சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கேம் கூட்டணியா இல்லாம கேங்கா இல்லாம இந்த மாதிரி தனித்தனியா பிரிஞ்சு போறதை பார்க்க முடியுது. கோவா கேங்கு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்ல இருக்கேன்ட்டு நான் ஒரு 2 தாட்டி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. யாருன்னா சௌந்தர்யா. இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்ப அவங்கள்ட்ட செம்ம, இவங்களை பார்த்தாவே ரயன், ஜாக்லின் பார்த்தா செம்ம கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கும்போது போக பார்க்கும்போது அந்த ஒரு கேங் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு போச்சுன்னா தான் அவங்களோட இண்டிவிஜுவல் கேம் வெளியில வரும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த கேங்ல இருக்கக்கூடாதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. மேபி இன்னும் இருந்தாங்கன்னா மேபி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இண்டிவிஜுவல் கேம்ல இறங்கிட்டாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல எல்லாம் பார்த்தோம்னா சௌந்தர்யா ஒண்ணுமே பேசாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசினாங்க, அதுக்கப்புறம் கத்துனாங்க, அதுக்கப்புறம் அவங்களே ட்ரெண்டி ஆயிட்டாங்க. இப்ப ரயன் அப்படிதான் வந்த புதுசுல எதுவுமே பேசாம எதுவுமே கத்தாம அமைதியா அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தாப்ல. அந்த ஸ்வீட்டை தூக்கிட்டு இப்ப காரத்தை இறக்கி விட்டாப்ல. ஜாக்லின் ஃபர்ஸ்ட் அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் அழுவும்போது அழுவுஞ்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா தான் அவங்க தான் மிகப்பெரிய கேம் சேஞ்சர் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க நிக்கிறது பார்க்க முடியுது. இப்படிதான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இண்டிவிஜுவலா வருது. மேபி இண்டிவிஜுவலா வரும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இண்டிவிஜுவலா வரும்போது அந்த ஒரு இண்டிவிஜுவலை காட்டி விளையாடுறது தனித்துவமா இருக்கும். மேபி அவங்க இன்னும் நான் கேங்கா தாண்டா இருப்பேன் அப்படின்னா அது செட்டே ஆகுதுன்னு தோணுது. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு கேங்கை பத்தி, கோவா கேங்கை பத்தி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி தனித்துவமா விளையாடுறாரோ அப்படிங்கிறது தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட லாப் டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.